மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரண்மனை நட்டுங்கிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஃபிரௌனை பிடிச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானே. எப்படி கொடுத்தான்? மூசா ஃபிரௌன் அரண்மனையில நில்லுங்க, நாங்க பிளான் பண்ண எப்படி நிப்போம், இதுக்குள்ளே நின்று ஒரு நாள் நைட்டுக்கு அவனை குத்தி போட்டா கதை முடிச்சு, நல்லா சாப்பிட்டு உள்ளக்குள்ளே மர்டர் பண்ணிடலாம். ஃபிரௌன் அரண்மனையில தானே வாழ்றீங்க, ஒரு நாள் நைட்டா காலி பண்ணலாம், அப்படிதான் நாங்க நினைப்போம். அல்லாஹ் என்ன பண்றான், யாரும் அப்படி பேசக்கூடாது, ஊரை விட்டு அனுப்பி ஆடு மேய்க்க விட்டு அரண்மனையில சாப்பிட்டு அந்த மாதிரி நின்றவர் கவி, இந்த மாதிரி பலசாலி, ஒரு அடி அடிச்ச வக்கதோ மூசா வக்கலாலை ஒரு குத்துனால கதையை முடிச்சிட்டாரு. பாடி பில்டர் அவரு. அப்படி நின்றவரு மத்தியன்ல இருந்து ஒரு துண்டை போட்டுட்டு ஆடு மேய்க்கிற கம்பை எடுத்துட்டு வந்தாரு. அல்லாஹ்க்கு என்ன வேணும்? மூசா அப்ப உடம்புல பலம், இப்ப ஈமான்ல பலம். மூசா ரொம்ப பயந்த ஆளவர். அல்லாஹ் சொல்றான், அவர் மனசுல பயம். ஆரம்பத்துல கைத்தடியை போட்டு ஓடிட்டாரு மலைக்கு மேல. அது மலைக்கு மேல யாரும் பயப்படுவோம். வைஃப் புள்ள எல்லாம் உட்கார வச்சுட்டு மேல மலையில நெருப்பு பத்துதுன்னா மறுப்புக்கு போனாரு. இன்னி ஆனஸ்து நாரன்தான் மலையில நெருப்பு தெரியுது, அதெல்லாம் கூப்பிட்டது. கல்பு பறி போச்சு. போனா திடீர்னு சத்தம் கேக்குது ராத்திரியில. பஹ்லா நாளைக்கு செருப்ப கழட்டிருங்க, யா மூசா இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா, பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க, துவால இது நடக்குது, சத்தமா கேக்குது. அல்லாஹ் அப்படி பேசுறான், சத்தம் மட்டும் வருது. அந்த ராத்திரியில மலைக்கு மேல நெருப்பு பத்துற நேரம் சத்தம் கேட்டா இவனு ஓடுவானா இல்லையா? கைத்தடியை கீழே போடு சொன்னொன்னு கீழே போட்டா பெண்ணாம் பெரிய பாம்பு வல்லம் ஒரே ஓட்டம். பின்னாடி பார்க்காம யா மூசா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அத கையில புடிங்க. மெல்ல மெல்ல பார்த்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாரு. புடிச்சா கைத்தடியா மாறுது. பயந்து போனார். இப்ப மட்டும் இல்ல, ஃபிரௌன் வந்து அவ்வளவு நடந்த பிறகு கைத்தடிய போடுறதுக்கு அப்ப இதெல்லாம் நடந்தெல்லாம் முடிஞ்சு ஃபிரௌன் அரண்மனைக்கெல்லாம் போயாச்சு. பெரிய கூட்டம், பெரிய சபை. இப்ப போடணும் யாரு? மூசாவா சூனியக்காரனான்னு இருக்குது. அப்ப எல்லாம் சொன்ன மூசா இன்னக்கந்தல, கவலைப்படாதீங்க மூசா, நீங்க தான் வெத்தி பிடிங்க, பயப்படாம போடுங்க. அவரிடம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மூசா அல்லாஹ் அந்த மலையில வச்சு சொல்றான், இது அபிலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்க மூசா, போய் பச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு வாங்க. என்னையா அல்லாஹ், நான் போய் ஃபிரௌன்ட்ட ஊரை விட்டே வந்தது கொலை பண்ணிடுவான், என்ன கொலை பண்ணிடுவான் அப்படியே சொல்றாரு. வயலுக்கு சதுரி, என் நெஞ்சு இறுகிறோம். வலா எந்தலி குலிசானி, பேச்சே வராத அவனை கண்டா. பார்ச்சிலா ஹாரூன், என் தம்பி ஹாரூன், ஓ அப்சோ மின்னி லிசானன், என்னோட நல்லா பேசுவான். அவர் அனுப்பியால நாத்துக்குவாய், நான் எப்படி வளவும் அலைய ஜம்புன், எனக்கு ஆல்ரெடி என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஃபஹாவு என்ன கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் அல்லாஹ், நட்டுங்கிறார். அப்படிப்பட்டவருடைய கல்புக்கெல்லாம் ஈமானம் கொடுக்கிறான். ஹாரூன் என்றார், மூசா நான் உங்களை தீர்மானிக்கிறேன். ஹாரூன் இல்ல, எனக்கு நீங்க வேணும். கேளுங்க, ஈமான் உள்ளுக்குள்ள நுழைகிறது ஆழமாக. அதுக்கு முன்னாடி ஈமான் இருக்குது, ஆழமா நுழைகிறது. அல்லாஹ் ஒண்ணும் கொடுக்கல, வெறும் கைத்தடியோட பிளைட்ல போய் பேசர்லாம் உடுத்து டையெல்லாம் போட்டு பென்ஸ் கார்ல போய் இறங்கி, மிஸ்டர் ஃபிரௌன், மிஸ்டர் மூசா வந்திருக்கிறேன் அப்படியே சொன்னாரு. அட இந்த தோட்டத்துல போனா ஃபிரௌன் முன்னாடி உள்ள சிப்பாயை காரி துப்புவான். கையில ஒரு கைத்தடி, ஆடு மேய்க்கிற கோலத்துல மேல ஒரு துண்டை போட்டுட்டு, மூசா அரண்மனையில சின்னதா இருந்த ஆள் நீங்க தானே, என்ன கோலத்துல வந்திருக்கிறீங்க, உங்க உமா அங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, உங்க வளர்த்தோமா அப்படி சொல்லுவாங்களே இல்லையா? அரண்மனை கிட்ட போன ஃபிரௌனை சந்திக்கிறேன்னா எத்தனை பேரை தாண்டி போகணும்? எவ்வளவு பொடிகாட்டு வச்சிருப்பான். தும்மினா படிக்கத்தை பிடிப்பான், இங்கால ஒருத்தன் காத்தடிப்பான், 50 பேரும் ஜால்ரா போடுவான். அவ்வளவு பேர் வஹாதிகள் அன்னார் தஜ்ரீமின் தாழ்த்தி, எனக்கு அடியால ஓடுற ஏறண்டா அப்படி பேசுறான். நைல் நதியை பார்த்து, உலகத்துல நீல நதிக்கு அடி ஏன் நடி எனக்கு அடியால ஓடுதா அப்படி பண்ணவர். அவர் உள்ளால போயிட்டாரு, கேட்டுக்குள்ள அனுப்பிட்டான். அதெல்லாம் சிம்பிள். அல்லாக்கு உள்ள கணப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அதிருது அதிருது. அரண்மனை முடியுது, கதையை முடிச்சு போட்டான்ல. ஜன்னாத் உயூன், தோட்டங்கள், நீரூற்றுகள் எல்லாம் மூசா குனூஸ், புதையெல்லாம் உங்க கையில தர போறேன், அவங்களை கொண்டு போய் கடல்ல மூழ்கடிக்க போறோம், உங்க கையில தர போறேன்னு முடிச்சாங்க கதையே. அல்லாஹ் என்ன காட்டுறான்? ஈமான். மூசா ஆயுதத்தோட வரவில்லை, மூசா பெரிய பட்டாளத்தோட வரவில்லை,
ஈமானுக்குரிய வெற்றி. அன்பு தாய்மார்களே, இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் என்ன வேணும்? தாகத்துக்கு தண்ணி வேணும், பசிக்கு சாப்பாடு வேணும், கல்புக்கு ஈமான் வேணும். அல்லாஹ்வுடைய இல்லையா?